ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நான் எப்படி கொழுக்கட்டை செஞ்சேன்னு பார்க்கலாமா? எப்படின்னா ஸ்டார்டிங்கே ஒரு மாவில் கொஞ்சோண்டு விநாயகர் செஞ்சு வச்சுட்டு மாவு பசைஞ்சு வச்சு அது ஓவர் தண்ணியாக ஆயிடுச்சு. திரும்பி அது சரி வராதுன்னு தனியாக கொஞ்சம் மாவு எடுத்து வேறு ஒரு மாவு பசைஞ்சு நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது என் குழந்த வேறு அதுவும் என் கீழேயே கிடந்து கியாமியான்னு கத்திட்டே இருந்தது. இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு கொழுக்கட்டை செய்கிறது. ஒரு வழியாக வேறு ஒரு மாவு பனைஞ்சதுனால அதில் கொஞ்சோண்டு பூரணம் வச்சு கொழுக்கட்டை பிடிச்சி சக்ஸஸ். கொஞ்சம் தண்ணியான மாவு வச்சு அதை பேட்ச் ஒர்க்லாம் பண்ணி நல்லா வந்துருச்சு சக்ஸஸ்ஸு அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் நல்லா ஒட்ட 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 வச்சு பேட்ச் ஒர்க்கை முடித்து அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. கொழுக்கட்டை நல்லா வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அதை எடுத்து வச்சு பார்த்தா அவ்வளோ பிஞ்சு பிஞ்சு போயிட்டு என் கையிலேருந்து வரவே இல்லை. அப்புறம் என்னாச்சு, எல்லாம் பிஞ்சு போச்சு. எடுத்து எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு வச்சுட்டு திரும்பி ஒரு ஐடியா வந்தது. எல்லா மசாலாலாம் அப்புறம் பூர்ண கொழுக்கட்டை தான் சொதப்பிருச்சு. திரும்பி அப்போ கார கொழுக்கட்டை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த கடுகு மிளகு அந்த கடலை பருப்பெல்லாம் தாளிப்பாங்க அது ரெடி பண்ணி அதை மாவில் கொட்டி உருண்டை பிடிச்சலான்னு சொல்லி அதை பண்ணிட்டு இருந்தேன். என் குழந்த வேறு ஒரே அழுகை, அவனை தூக்கி வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு அவனை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கும்போது சால்ட் எடுக்கும்போது பக்கத்தில் இருந்த பால் அந்த பானையோடு சேர்ந்து விழுந்துருச்சு. அதில் எதுக்கு பால் வச்சேன்னா பாயாசம் பண்ணலாமேன்னு எடுத்து வச்சேன். அதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் கொட்டியாச்சு. சரி போச்சு, எல்லாம் சொதப்பிருச்சா. சரி அது இருக்கட்டும், நம்ம அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பொறுமையாக கொழுக்கட்டைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்படிக்கு அதெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் இது ஆஃப் பண்ணிவிட்டேன். அது கரிஞ்சு போச்சு. திரும்பி கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா அதை மட்டும் கிண்டி விட்டுட்டு இருந்தேன். எதுவும் பிடிச்சிடக்கூடாது. ஓரளவு தான் கரைஞ்சிருக்கு, ரொம்ப ஒன்றும் கரையலை. அப்புறம் அதெல்லாம் கிண்டி எல்லாம் விட்டுட்டு திரும்பி அதை மாவுக்குள்ளே தட்டிட்டேன். மிளகா வத்தெல்லாம் போட்டுட்டு மாவுக்குள்ளே தட்டி நானே பிடிக்க பார்த்தா அது சுட்டுருச்சு கையில் நல்லா. அப்போ அதை எடுத்து வச்சுட்டு சரி திரும்பி நம்ம பழைய கொழுக்கட்டைக்கு வேறு மாவு பனைவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக 3ஆவதாக ஒருக்கா மாவு பனைஞ்சேன். சரி என்ன பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம், பூரணம் வேஸ்ட் ஆயிருமே. பிள்ளையாரப்பா மேலே பாரத்தை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ 3ஆவதாக ஒரு மாவு பனைஞ்சி அதை ரெடி பண்ணி பார்த்தா ஓகே, ஓரளவு கரெக்டாக வந்துச்சு. அப்புறம் அந்த மாவில் ஒரு 3 கொழுக்கட்டை தான் 4 கொழுக்கட்டை தான் வந்துருக்கும் போது அதில் கொஞ்சம் பிடிச்சி பூரணெல்லாம் வச்சு அப்புறம் அதை கொஞ்சம் ரெடி பண்ணேன். அப்போவும் கொஞ்சம் பேட்ச் ஒர்க்குக்கு அந்த தண்ணி மாவை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதை தான் தூர போடுறதுக்கு மனசே வரமாட்டேங்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் போட்டுட்டு அப்புறம் இந்த கார கொழுக்கட்டைக்கு உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். அந்த கார கொழுக்கட்டையும் உருட்டி 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 அதெல்லாம் முடிச்சேன். திரும்பி கொஞ்சம் பூரணம் இருந்தது, அப்போது அந்த மாவும் இருந்தது, தண்ணி மாவு கொஞ்சம். அப்போது என்ன பண்ணேன், அந்த தண்ணி மாவில் அந்த பூரணத்தை அப்படியே கொட்டி அதையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விரவி எடுத்து அதையும் கொழுக்கட்டை மாதிரி இனிப்பு கொழுக்கட்டை அப்படி பிடிச்சி வச்சாச்சு. அதோட கிளிப்பிங் நான் ஒன்றும் வீடியோ எடுக்கலை. அதுக்குள்ளாடி என் குழந்த வேறு ஒரே அழுகு, காலுக்கு கீழேயே நின்றுட்டு இருந்தது. நைட்டியை பிடிச்சி 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 சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம பண்ண தப்பு தான், தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுக்கு சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இட்லி தட்டில் எடுத்து வச்சு பார்த்தா கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருந்தது. ஓகே நம்ம ஏதோ நல்லா பண்ணியிருக்கோம், இனி வரதை அவிஞ்சு வரும்போது தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒன்று போல் வச்சு அவிச்சு பார்த்தா நல்லா வந்திருந்தது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் அவிச்சிருப்பேன் போல். பார்க்க நல்லா இருந்து. என்ன ஆர்வ கோளாறில் எடுத்தோடனே எடுத்து பார்த்தா கை சுட்டுருச்சு. அப்புறம் அப்படி எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும் கொஞ்சம் மனசு ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லே ஓகே ஓரளவு பரவாயில்லாமல் கொழுக்கட்டை வந்துட்டு. நம்ம தப்பு பண்ணாலும் இன்றைக்கி 3 வகை கொழுக்கட்டை பிள்ளையாருக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு நிம்மதியாக கொழுக்கட்டை விநாயகருக்கு வச்சுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு எல்லாரையும் காப்பாற்று கடவுளே அப்படின்னு சொல்லி கும்பிட்டு இந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு.